ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பருப்பு கடைசல். இந்த பருப்பு கடைசல் சூடான சாதத்து கூட இல்லைன்னா சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு கடைசல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நான் ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். இப்போது அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்குள்ள புளியை எடுத்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சு ஊறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கலாம். குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் அதை லேசாக கடைஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு பருப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நாம் அதை கொதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை முழுசாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும், அதாவது பூண்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் இப்போ நாம் சேர்த்துக்கலாம். பருப்பில் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி பருப்பு கடைசல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்து கூட வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.